நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 2ஆம் பத்து 5ஆம் பதிகத்தின் 3ஆம் பாசுரத்தில் என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் சுடர்மலைக்கு கண்பாதம் கைகமலம் மன்னும் மொழியேழ் உலகும் வயிற்றின் உள தன்னுள் கலவாதது எப்பொருளும் தானிலையே என்று பாடுகிறார். அஞ்சிறைய மடனாராய் பதிகத்தில் அருளாத நீர் என்ற திருநாமம் சூட்டினார். இங்கு என்னுள் கலந்தவன் என்ற திருநாமம் சாற்றுகிறார். என்னுள்ளே கலந்தவனாய் அத்தாலே விளங்கின சுடரை உடைய மலை போன்றுள்ளவனான பெருமானுக்கு சிவந்து கனிந்துள்ள திருவாயானது செந்தாமரை போல உள்ளது. திருக்கண்கள், திருவடிகள் மற்றும் திருக்கரங்கள் ஆகியவையும் செந்தாமரை மலர்களே ஆகும். இப்போது எம்பெருமானுடைய திவ்ய அவயவங்கள் ஒளி பெற்றபடியே எத்தனை தடவை வருணித்தாலும் ஆழ்வாருக்கு திருப்தி பிறக்கவில்லை. நதிகளின் நீர் தொடர்ந்து கடலில் கலந்த போதிலும் மீண்டும் மீண்டும் உற்பத்தியாவதால் நதியின் நீர் எப்போதுமே உள்ளது போல் தோன்றும். அதுபோல அனைத்துலகங்களிலும் உள்ள ஜீவன்கள் இறந்தபடி உள்ள போதிலும் மீண்டும் மீண்டும் புதிய உயிர்கள் பிறப்பதால் இந்த உலகம் நித்தியமாக உள்ளது போலவே தோன்றுகிறது. இவை அனைத்துமே அவன் சங்கல்பப்படியே இயங்குகின்றன என்கிறார். அவனது திருவுள்ளத்தை பற்றாமல் இருக்கிற வஸ்து ஏதேனும் உண்டு என்று கூறினால் அந்த வஸ்து உண்மையில் இல்லை என்பதே அதன் பொருள். மகாலட்சுமி, பிரம்மன், சிவன் முதலானோர் மட்டும் இல்லாமல் சகல லோகங்களும் இவனை பற்றி உள்ளதால் மட்டுமே உயிர் தரித்துள்ளன என்கிறபடி இருந்த சர்வேஸ்வரன் இப்போது ஆழ்வாருக்குள் உள்ளான் என்று கூறினால் மட்டுமே அறியும் விதமாக தன் ஜீவனத்திற்கு ஆழ்வாரை பற்றியபடி உள்ளான் என்கிறார்.